தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. குழந்தைகளுடைய குணம் சொல்லட்டுமா? நான் இன்றைக்கு உங்களுடைய நிலம் உங்கள் காலடியில் இருந்து நகர்ந்து விடும். நான் சொன்னேன்னா, கண்ணீர் இல்லாமல் நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டுக் கொள்ளவே முடியாது. பெற்றோர்களே, குழந்தைகளை அடிக்கிறீர்கள் தானே, கடுமையா பேசுறீங்க தானே, எவ்வளவு கோபம் உங்கள் வார்த்தைகளில், எவ்வளவு பெரிய கை தெரியுமா உங்களுக்கு? ஆண்கள் எப்படி அடிக்கிறீங்க பிள்ளைய? இந்த கைய கொஞ்சம் பாத்துக்கோங்க, உங்க கைய கொஞ்சம் பாருங்க. அடிச்சிட்டு இந்த அப்பாங்கெல்லாம் ஒரு வேலை செய்வாங்க. அடிச்சிட்டு மனைவி கிட்ட, மனசே சரியில்லைப்பா, பிள்ளைய அடிச்சிட்டேன். எங்க இருக்கிறான்? உள்ள தூங்கிட்டு இருக்கான். கூப்பிடுவன, எனக்கு தெரியாது, நீங்களே கூப்பிடுங்க. அவன் கூப்பிடுவான், டேய். அவன் தூங்கிட்டு இருப்பான். டேய் அப்பா, வா. என்னப்பா? அடிச்சிட்டேன்ல, வேற சொல்ல முடியுமாமா? சும்மா இருப்பான். அடிச்சிட்டேன், கோவம் வந்துருச்சுடா அப்பாக்கு. சரிப்பா, இனிமேல் அப்படியே செய்யக்கூடாது, சரியா? சரிப்பா. உள்ள பைக் சாவி இருக்கு, எடுத்துட்டோம். அப்பா எடுத்துட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? ஐஸ்கிரீம் சாப்பிட. சரிப்பா. குழந்தை வருது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்மளை யாராவது அடிச்சு, இங்க வா, பைக் சாவி கொண்டு வா, ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம், போவாங்கிறீங்க. குழந்தைய அடிச்சிட்டு வான்னு உடனே ஓடி வருதுங்க. வருதா இல்லையா? உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்க. ஓஷோ சொல்கிறான், பெரியோர்களே, பெற்றோர்களே, தவறு செய்கின்ற குழந்தைகளை உங்களுக்கு தண்டிக்கத்தான் தெரியும், தன்னை தண்டிக்கும் பெற்றோர்களை குழந்தைகளுக்குத்தான் மன்னிக்க தெரியும். எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா ஒரு நாள் போய் என் டீச்சர் காலில் விழுந்தாங்க. நான் ஃபெயில் ஆயிட்டேன் 4ஆம் கிளாஸ். ஏன் ஃபெயில் ஆனேன்னு தெரியுமா? தெரிஞ்ச மேத்தமெட்டிக்ஸ விட்டுட்டு தெரியாததை ட்ரை பண்ணிருக்கேன். 20 மார்க் தான் கிடைச்சது. அதுல 20க்கு 12 மார்க் கிடைச்சது. 20 மார்க் கிடைக்கல, 20க்கு 12, 80 மார்க் விட்டுட்டேன். எங்க அம்மா, அந்த டீச்சர் பேர் எக்ஸ்கிளீன், இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. எனக்கு அந்த டீச்சரை பிடிக்காது, எங்க அம்மாவை பிடிக்கும். எங்க அம்மா போய் அந்த டீச்சர் காலில் விழறாங்க, எப்படியாவது கரையேற்றி விட்டுருங்க, பார்க்கறது கூட சுமாரா தான் இருக்குது, பேச கூட தெரியாது, எது சொன்னாலும் விளங்கிக்க மாட்டேங்குது, சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது, படிக்கவும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க என்ன அந்த டீச்சர் கிட்ட. டீச்சர் காலில் விழறாங்க. டீச்சர் என்ன பாக்குறாங்க, நான் டீச்சரை பாக்குறேன், எங்க அம்மாவை பாக்குறேன். எங்க அம்மா என் டீச்சர் காலில் விழுந்தது பிடிக்கல, என்ன செஞ்சாலும் கேட்கறேன், எங்க அம்மா அந்த டீச்சர் காலில் விழக்கூடாது, அவ்வளவுதான். அவங்க சொன்னாங்க, இப்போ நான் எழுத வைக்கிறேன், எழுதுதான் பார்க்கலாம், எழுதுனா பாஸ் பண்ணிடுறேன். எங்க அம்மா காலில் விழுந்தது, எங்க அம்மா காலில் விழுந்தது எனக்கு பிடிக்கல, அதனால நீங்க சொல்லுங்க நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு அந்த 80 மதிப்பெண்ணை எழுதி அந்த வினாடியே நான் பாஸ் பண்ணேங்க. 15 நிமிஷத்துல பாஸ் பண்ணனா 4th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். என் தாய் மீது எனக்கு இருந்த ஓர்மம், என் தாய் மீது எனக்கு இருந்த அன்பு என்னை வேறு வேறு இடங்களுக்கு என்னை அழைத்து, என் மனசுல கல்வெட்டு மாதிரி அந்த 7ஆம் கிளாஸ் நான் படிக்கும் பொழுது ராத்திரில எழுப்பி இந்த பாட்டு கேளு, இந்த பாட்டு கேளுன்னு ஒரு பாட்டை கேட்க வச்சாங்க எங்க அம்மா. இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த பாட்டு. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். என் தாய் எனக்கு சொல்லிக் கொடுத்த தாரக மந்திரம், அதை பின்னாளில் தெரிந்து கொண்டேன் கண்ணதாசன் எழுதினான் என்று.